ஆத்மா வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அச்சய லக்னபதி ஜோதிடமில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பதி உடையமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம், சரிங்களா? இந்த சம்பவம் நடக்கும்போது உங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க, சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. எப்போ ஒன்று சேருவாங்க என்ன அப்படின்றது அவங்களோட கேள்வி. ஃபஸ்ட்டு ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோடு இது ஒரு ஆணோட ஜாதகம்னு சொன்னோம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் விருச்சிக லக்னம். தற்போது போயிட்டுருக்கக்கூடிய அட்சய லக்னம், தற்போது இல்லை, அந்த பிரிவு நடக்கும்போது போயிட்டுருக்கக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், சதயம், 3ஆம் பாதம், சரிங்களா? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமணமும் நடந்திருக்கு, சரிங்களா? சரி, இப்போது இந்த ஜாதகரோட அட்சய லக்னம் அதிபதியான சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காரு? 11ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சதயம் 3ஆம் மாதம், ராகு பகவான் ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த சூரிய பகவான் இங்கே இருப்பது எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஜாதகரோட பேச்சு, இந்த ஜாதகரோட குடும்பம். அதனால் இந்த மனைவிக்கு, இவங்களோட மனைவிக்கு அது ஒரு தீராத பிரச்சனை ஆயிருமானா ஆயிரும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடமாக போயிடுது. சரி, திருமணம் முடிக்கும் போதும் இதே ஏஎல்பி தானே போச்சு. அப்பையும் சதயம், இப்போ சதயம் 3 ஆரம்பிச்சோன்னா தான் இந்த பிரச்சனை ஆரம்பம். சதயம் 2ல் தான் திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்போது சதயம் 1ல் திருமணம் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போது இது ஏன் இப்போ திடீர் பிரிவு ஏன் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது இந்த சதயம் 3ஆம் பாதம் போகும்போது இந்த ராகு பகவான் இருக்கார் இல்லையா, கோச்சார ராகு இந்த ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல. அப்போது பிரிவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. அப்போ ராகு பகவான் இங்கே கோச்சாரத்தில் போகும்போது கேது எங்கே போவார்? அதே இங்கே தான் போவார், ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. அப்போது அது இந்த மனைவிக்கு 6ஆம் இடமா. அப்போது 2 பேருக்கும் இந்த ராகு, கோச்சார ராகு இங்கே வருவதும் இந்த சதயம் 3ஆம் பாதம் ஆரம்பிக்கும் போதும் இந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியனும் சுக்கிரனும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, அதாவது இந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகரோட பேச்சு, ஜாதகரோட குடும்பத்தால் பெரிய பிரச்சனையாகி இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் இருக்கு இல்லையா, இந்த மனைவிக்கு 2ஆம் இடம். மனைவிக்கு 2ஆம் இடம் யாருன்னா புதன் பகவான். அவர் போய் இந்த மனைவியோட பேச்சுக்கான அதிபதி புதன் பகவான், இந்த மனைவி கூட குடும்பத்திற்கான அதிபதி புதன் பகவான். அவர் போய் எங்கே உட்காந்துருக்காங்க? இந்த கணவனுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது இந்த 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல. இந்த கணவருக்கு இந்த 8ஆம் இடம்ன்றது மனைவியோட பேச்சு குடும்பம், அவங்க போய் 2ஆம் இடத்துல. அப்போது இவங்க பேச்சும் அவங்க பேச்சு ஸ்தானத்தில், குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து பிரிவை ஏற்படுத்தியிருக்கு. அது பிரிஞ்சது அப்படியே நிரந்தரமாகவே வந்துருச்சு, 2 பேரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னா, குழந்தை இருக்குது, அப்போது இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா? எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எங்கே இருக்காங்க, கணவன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேள்வி. ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்புறம் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. சரி, நம்ம இப்போது கரண்ட்டில் ஆய்வு பார்க்கலாம். இப்போ ஏஎல்பி லக்னமானது பார்த்திங்கன்னா எங்கே போயிடுச்சு? மீனம் போயிடுச்சு. மீனம் போயிட்டுருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இப்போது பூரட்டாதி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. குரு பகவான் எங்கே இருக்காங்க? இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. லக்னாதிபதியும் குரு பகவானை அவரும் நல்லா இருக்கார். 7ஆம் இடத்திற்கு புதன் பகவானும் அந்த ஏஎல்பி லக்னத்தில் இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த சூரியனும் எங்கே உட்காந்துருக்காங்க? எப்பயும் போல் அந்த சூரியனும் புதன் எல்லாமே சாதகமான ஒரு சூழலில் உட்காந்துருக்காங்களான்னா உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்திற்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன, இந்த ஏஎல்பிக்கு அட்டமாதிபதியான சுக்கிர பகவான் எங்கே உட்காந்துருக்காங்க? அந்த ஜாதகத்தில் உட்காந்துருக்கு.
இந்த அந்த மனைவிக்கு 2ஆம் இடத்தோட அதிபதி குடும்பஸ்தானத்திற்கான அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் போய் ஜாதகத்திலே உட்காந்துருக்கிறதுனால அங்கே இடத்துல ஒரு சிறு பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. சரிங்களா? இந்த 8ஆம் அதிபதி வந்து அங்கே ஜாதகரை தேடி போயிருக்குது. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சூழல் வந்து இப்போ ஒரு சிறு சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுங்க, தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவு சாதகமாகவே அமர்ந்திருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதுக்கடுத்து வரக்கூடிய சனி பகவானும் ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல. ஒரு அழுத்தம் இருக்குமா? இருக்கும். சரிங்களா? ஆனால் 6, 8 தொடர்பு பெறாதனால ஓரளவு முன்னே இருந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் பகவானும் அதே ஏஎல்பி லக்னத்திலே இருப்பது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள தொடர்பு கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள். அதனால் ஒரு பாசிட்டிவான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரட்டாதி 4ஆம் மாதம் போகும்போது D9 வந்து 5ஆம் இடத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவங்களும் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எளிய துல்லிய ஆய்வு முறை அட்சய லக்னபதி ஜோட முறை தான். இதை நீங்களும் கற்றுக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு இங்கே அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புங்க எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணையும் இந்த அலுவலக எண்ணையும் தொடர்பு கொள்ளுங்கள். அது தொடர்ந்து மாதந்தோறும் வந்து அட்சய லக்னபதி ஆரம்ப நிலை வகுப்பு தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். இது வந்து அவங்க ஆன்லைன் மூலம் தான், ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும். நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் 4:30 to 6:30 வகுப்பாக இது நடக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் நீட்டாக இந்த முறையை நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.